இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் அவங்ககிட்ட என்ன பேசினாலும் அவன் சிடு சிடுனே இருக்கான். நீயாவது போய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசு. எது நானு? போடா போய் பேசுறா. இப்படிதானே இருக்கான். டே ராகவா, வாழ்த்துக்கள். அட கைய குடுறா. கோயிலுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் சக்சஸ். பொங்கலை கலக்கிட்ட. டேய், ஊருக்கு வந்திருக்கோம். எங்கேயாச்சும் சும்மா போயிட்டு அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாமா? நம்ம ஊருக்கார பசங்க கிட்ட பைக் ஒண்ணு கேட்டிருக்கேன். அப்படியே நம்ம 3 பேரும் ஒரு ரைடு ஒண்ணு போயிட்டு வருவோம். வரியா? எனக்கு ஐடியா இல்லை. டேய், வேற என்னடா பண்ண போற? இன்னும் டைம் இருக்குடா. நம்ம நாளைக்கு தான் ஊருக்கு போறோம். அது வரைக்கும் இங்க தானே இருக்க போறோம். வாடா, ஊருக்குள்ள போய் நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் பார்த்து பேசிட்டு வரலாம். எதுக்கு? இருக்கிற சொந்தத்துக்கிட்டே விலகி இருக்கேன். இதுல அவங்கள போய் பார்த்து நீ என்ன பண்ற, நீ என்ன தொழில் பண்றன்னு என்னை பார்த்து கேட்கணும். நான் அவமானப்பட்டு நிக்கணும். அதை பார்த்து நீங்களாம் சந்தோஷப்படணுமா? இவன பாத்தியாடா, இதெல்லாம் தேவையா எனக்கு? என்ன சொன்னாலும் அதுல கரெக்டா ஒரு தப்பான பாயிண்ட புடிச்சு பேசுறான்டா அவன். என்ன வீரா இவன் இப்படி இருக்கா? அக்கா கோச்சுக்காதக்கா. உண்மையிலேயே மாமா பண்றது ரொம்ப தப்புக்கா. ஜாலியா கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போலான்னு பார்த்தா எல்லாரையும் அவர் ஒரு ஆளா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. என்னடி பேசிட்டு இருக்க? அவர் ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்காரு. அப்படி இப்படி இருந்தா இருப்பாங்க. அது நாம தான் சரி பண்ணணும். சும்மா அவரே குறை சொல்லிக்கிட்டு இருக்காது. அதுவே தப்பு. அதுவும் இல்லாம நீ கண்மணி கிட்ட வேற போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பியா? அக்கா, சொன்னா தப்புனா சொல்லலன்னா வெறுப்பு வந்துரும்க்கா. பாவம் கார்த்தி என்ன பேசினாலும் அவர் சங்கடப்படுத்திடுறாரு. விருந்தா, வீரா விடு. அவ சொல்றதுலயும் தப்பு இல்ல. அவரும் அப்படித்தானே நடந்துக்கிறாரு. இப்படியே போனா இவனை எப்படிதான் நம்ம ஒன்னா சேர்க்கறது? வீரா, நீ ஏதோ பிளான் எல்லாம் போட்டு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு சொன்னல. அந்த விஜயா அவ அம்மாவும் கூட வந்து இறங்கிட்டாங்க. ஆனா இவன் இன்னும் இப்படியே தானே இருக்கான். இதை எப்படி சரி பண்றது? பேசாம ஆள் செட் பண்ணி கார்த்தியும் மாரணியும் அடிக்க சொல்லலாமா? ஐயோ வள்ளியம்மா, இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, யாராவது வந்து அவன் தம்பிங்களெல்லாம் அடிச்சாங்கன்னா ராகவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்ல. ஏன் தம்பிங்களை எப்படிடா நீங்க அடிக்க போச்சுன்னு பாஞ்சி வந்து சண்டை போடுவான். அப்போ அவங்க எல்லாரும் ஒத்துமையா ஆயிடுவாங்கல்ல. வலிமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா மாரணி அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணிடுவானே. நம்ம வேணும்னா மாறன் மாமா கிட்ட சொல்லி அடி வாங்க சொன்னா? இல்ல அது சரியா வராது. பாவம் கார்த்திக், அவராலெல்லாம் அடி வாங்க முடியாது. அம்மா அகிலாண்டேஸ்வரி தாயே, ராமச்சந்திரா, ஊர் சார்பா உனக்கு மரியாதை பண்ணணும்னு பேசியிருக்காங்க. அதான் உன்னை வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமையா. சாமி கழுத்துல இருந்த மாலை ஏத்துக்கையா. இல்ல, ஒரு நிமிஷம். எனக்கு இதெல்லாம் வேணாம். என் பசங்களுக்கு கொடுங்க. எங்க குடும்பத்துல எங்க அப்பாவுக்கு அப்புறம் மூத்தவன் ராகவன் தான். நீங்க எங்க அண்ணனுக்கே பண்ணிடுங்க. என்ன பாக்குறீங்க? மாலைய போடுங்க. சரிப்பா, தலைய குனிப்பா.
என்ன ராகவா, பரவாயில்லப்பா, ராமச்சந்திரன் பேரை காப்பாத்திர போல இருக்க. இப்படிதான் என் வாரிசு நான் வளரணும். அப்பா நிழல்ல இருக்கிறத விட தனியா போய் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கின பாரு, அதான் பெத்தவங்களுக்கு பெருமை. நம்பிக்கை வந்துருச்சியா, நீ ராமச்சந்திரன் பேரை காப்பாத்திருவியா? ஏ மாறா, அந்த கடையை ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அவன் 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்க. ஏன் எழுதக்கூடாதா? சம்பாரிச்சிருப்பான். ஓ, 1 லட்சம் ரூபாய் எழுதிருக்கலாம். நம்மளால முடியாதுல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். என்னடி குடும்பமா பிரிஞ்சிருக்கிறத பாக்கலான்னு வந்தா எல்லாரும் ஒன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க. மறுபடியும் சேர்ந்துருவாங்களோ? சேர விட்டுருவேனா? பாத்துக்கலாமா? என்ன பெரியப்பா, அந்த விஜய் கிட்ட கடையை ஏமாந்ததும் இல்லாம பசங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு முறுக்கிட்டு நிக்கிறாங்க போல. டேய், அம்மா இல்லாம வளர்ந்த பசங்க அப்படிதான் ஆவானுங்க. எத்தனை நாள் ஒத்துமையா சேர்ந்திருக்க முடியும்? முன்னாடி எல்லாம் சொத்து இருந்துச்சு, இவர் பேச்சுக்கும் மரியாதை இருந்துச்சு. இப்பதான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி? பாவம், இவரே அவனுங்களை அண்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா பாவ ராமச்சந்திரா, உன் பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கற அப்பனை தான் நாங்க பாத்துருக்கோம். இப்படி மொத்த சொத்தையும் ஒருத்துக்கு எழுதி கொடுத்துட்டு பிள்ளைகளை நடுத்தெருவுல நிறுத்தின பாரு. உன்னை மாதிரி ஒரு அப்பனை பார்த்ததே இல்லையா? ஊரெல்லாம் உன் கதை தான். பொழுதானா உன்னை பத்தி பேசி பேசி சிரிக்கிறது தான் எங்க பொழப்ப. நல்லா இருக்குதியா உன் கதை. மாறா, மாறா, என்ன மாறா, அங்க அண்ணன் போச்சா? அந்த இடத்துல